தன்னுடைய 33 வருஷ திரையுலக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து அரசியலுக்கு வந்துட்ட விஜய் கடைசியா நடிச்சிருக்கிற படம் தான் இந்த ஜனநாயகன் அப்படின்னு தான் சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஜூன் 22ஆம் தேதி விஜய் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. இப்ப இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதாங்க இந்த படத்துல வரக்கூடிய முதல் பாடல் எப்ப வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதன்படி வரப்போற தீபாவளி திருநாள் அன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் அனிருத் காம்போவில் இதுவரைக்கும் வந்த படங்களுடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம விஜய் அனிருத் மியூசிக் காம்போ எப்பவுமே ஒரு பரபரப்பான காம்போவா தான் இதுவரைக்கும் வெளிப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட சூப்பரான காம்போவில் வரக்கூடிய ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலா இருக்குது. இந்த பாட்டுல விஜய் கூட சேர்ந்து பூஜா ஹெக்டேவும் மமிதா பைஜுவும் ரொம்ப சூப்பரான டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு நடன இயக்குனர் சேகர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே விஜய் நடிச்சு கடைசியா வெளிவந்திருந்த கோட் படத்துல வந்த மட்ட பாடலுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுல விஜய் ஆடின ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இன்ஸ்டால இந்த ஸ்டெப்ஸை போட்டு ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு சூப்பர் டான்ஸ் மெட்டீரியல் பாடலா இந்த தளபதி கச்சேரி பாடலும் மாறும் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னால விஜய் பாடலுக்கு அமைஞ்சிருந்த போக்கிரி பொங்கல் அப்படிங்கிறது போல ஒரு கேட்சி வேர்டா இந்த தளபதி கச்சேரி அப்படிங்கிற வார்த்தை கூட அமைஞ்சிருக்கு. அதோட இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை வரப்போற டிசம்பர் மாசத்துல நடத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வரப்போற ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு உலகமெங்கும் திரைக்கு வர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இதே ஜனவரி 9ஆம் தேதி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ரெபல் ஸ்டார் பிரபாஸ் நடிச்சிருந்த ராஜா சாப் அப்படிங்கிற படம் கூட ரிலீஸ் ஆக போகுது. அதனால பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய பேட்டில் நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் ராஜா சாப், இப்படி ரெண்டு படங்களும் வெளியாகி வசூல்ல கலக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த ரெண்டு படங்கள்ல எந்த படத்துக்காக அதிகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.